பார்த்த உடனே எந்த ஹீரோ ஹீரோயினை பாக்குற மாதிரி இருக்கு உங்களுக்குலாம்? எப்படி கமல் குஷ்பா. அதாவது இங்க இருக்கிறவங்க ட்ரீ சொல்ல முதல்ல வந்து அங்க அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அங்க வந்து குஷ்பான்னு சொல்லித்தாங்க வந்து லவ் பண்ணிருக்கீங்க. அப்ப உங்களுக்குள்ள ஒரு ஃபேவரட் சாங் கொண்டு இருக்கணுமே. உனக்கு 27 பார்த்தோன்னே 27 நினைச்சேன். உங்களோட ஃபேஸ் பார்த்தேன் 27 வயசுக்காரன். அப்போ நான் நினைச்சேன் ஓகே 27 வயசு சொல்லி நினைச்சிட்டேன்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் பழைய கால படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. நீங்க 2 பேரும் மச்சி நிச்சு தானே? ஓகே, அது எனக்கு டவுட்ன்றது ஒரு ஃபேஸ் கட்டா இருந்தது. பாமன் வச்சிருந்தாலும் வச்சிருக்க போறாங்க கவனம். எவ்வளோ அழகா இருக்காங்க இந்த கமல்ஹாசனும் குஷ்புவும். பா எத்தனை வயசு போனாலும் அழகு ஸ்டைலும் அப்படியே குறையாம அப்படி இருக்குது. உண்மையை சொல்லணும்டா, நான் என் பேர்லினில் தான் என் பிள்ளைகள், ஸ்ரீலங்காவில் என் லைஃப்பில் நான் இப்படி எல்லாம் பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடையில் என்னுடைய பெற்றோர் அம்மா அப்பா இல்லை. மற்றது இப்போ என்னுடைய சகோதரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன். 2 பேரும் ஜெர்மனில் இருந்தால் நான் ஒரு ஆள் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு ஆள் கிளம்புலேருந்து வந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் எல்லோரும் வெளியில் தான், நாங்கள் ஒருத்தரும் இங்கே இல்லை. இது வந்து எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சின்னு நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் நான் எதிர்பார்க்கல. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. அங்கிள் வணக்கம். வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே, ஸோ வந்து அங்கிள் அண்ட் அம்மாவோட வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து நாங்கள் ஒரு வாட்டி வீட்டை போய் வந்திருந்தோம். பட் வந்து அது நாங்கள் வீடியோ வந்து பதிவு செய்யலை. ஆனால் அதுக்கிடையால் இன்னொரு இடத்துல வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அண்ட் அப்பா வந்து வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னது? கல்யாண வீடு. கல்யாண வீடு. அதுக்காக வேண்டி அம்மாவுக்கும் மங்களுக்கும் மறு கல்யாணம் நடக்கப்போ அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அம்மாவோட காஸ்டியூம்ஸை பார்த்து அப்படி தான் நினைப்பாங்க. இங்கே பாருங்க எப்படின்னு சொல்லி அம்மா பார்லருக்கெல்லாம் போய் போகலையா? போகலையா? ரைட், ஓகே. ஸோ வந்து இப்போ வெட்டிங் போக போகிறோம். சாரி, வெட்டிங்க்கு முதல் ஃபங்க்ஷன் பர்த்டே பார்ட்டி. அதாவது நாளை மறுநாள் தான் வந்து வெட்டிங் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி. அது யாரோடது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க நீங்கள். கல்யாண பொண்ணோட அம்மாக்கு, அதாவது என்னுடைய தம்பிட வைஃபுக்கு பர்த்டே இன்னைக்கு. மச்சினிச்சிக்கு மச்சாளுக்கு. மச்சினிச்சி தானே? மச்சாள். மச்சினிச்சி இல்லையா? நான் அப்படி சொல்றேன். இல்ல மச்சினிச்சின்னு சொல்றேன் இல்ல, மச்சாள். ஸோ மச்சாளுக்கு வந்து பர்த்டே, அவங்களோட மச்சாளுக்கு. ஸோ அதுக்காக வேண்டி தான் போக போகிறோம். ஸோ அவங்களோட மகளுக்கு தான் வந்து நாளைக்கு கல்யாணம் வந்து இருக்கு, நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். போயிட்டு அங்கே எல்லா பேரையும் வந்து மீட் பண்ணி நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ முழுசாக வந்து இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க விட்டு போகலாம். ஓகே, ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் சொல்லியிருந்தேன் முன்னாலே வந்து நாளைக்கு வெட்டிங் ஆக போகிறவங்கள்ட்ட அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே ஸ்பெஷலுக்காக வேண்டி தான் உள்ளே வந்து பயங்கரம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அம்மாக்கள் வந்து வெல்கம் பண்ணிவிட்டு இங்கேயே நிற்கிறாங்க. ஸோ இங்கே லஞ்செல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு முன்னால் வந்து டெக்கரேட் வந்து காண்பிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச கிட்டத்தட்ட கேரளா கல்ச்சர் டெக்கரேஷன் மாதிரி. ஸோ நீங்கள் கேக்கெலாம் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஸோ பர்த்டேக்கள் அம்மா தான் வந்து அம்மாவோட எத்தனாவது பர்த்டே? அது 59. ஓகே, சந்தோஷம். நான் முன்னுக்கு 27 பார்த்தோன்னே 27 நினைச்சேன். உங்களோட ஃபேஸையும் பார்த்தேன் 27 வயசுக்கார ஆள் மாதிரி இருக்கு. அப்போ நான் நினச்சேன் ஓகே 27 வயசு சொல்லி நினச்சிட்டேன்னா ஓகே வயசு குறைக்கத்தானே வேணும். ஓகே, ஸோ வந்து உண்மையில் வந்து என்ன அதோட இன்னும் 2 போட்டால் ஒரு 47 வயசு அப்படி தான் வந்து இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இவங்கள் தான் வந்து ஜெயந்தி அம்மாவோட சகோதரம், தம்பி வைஃப். ஸோ மச்சினிச்சு அவங்க. அண்ட் வந்து இவங்க தம்பி. மற்ற வீடியோக்கெல்லாம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. நீங்கள் வாங்கடப்பா, நீங்கள் தான் சொல்லுங்கள் உங்கள் ரிலேட்டிவ் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கீங்க? ஓகே, நான் நினைச்சேன் நான் வந்து 27 வயசுன்னு சொல்லி அம்மாவுக்கு. ஓ அப்படி தானே இருக்கிறாங்க, வயசு குறைஞ்ச. ஓகே, இப்போ அங்கிள் சொல்லுங்க, இப்போ அம்மாவுக்கு வந்து எத்தனை வயசு இருக்கும் நோம்பல? மற்றவங்களை பார்த்தா எப்படி சொல்லுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு 36 வயசு. அதாவது பர்த்டே நாள் வந்துட்டு கொஞ்சம் மனசு சந்தோஷப்படத்தானே வேணும். ஸோ அப்படி தானே கொஞ்சம் பேசணும் அதுக்கு. ரைட், ஓகே. ஸோ லஞ்ச் இன்னும் முடிக்கல ஒருத்தரும்.
ஸோ சூப்பர். நம்மளும் வந்து சரியான டைமுக்கு வந்து வந்திருக்கிறோம். டெக்கரேட்லாம் வந்து பண்ணது வீட்டுக்காரங்களா இல்லை வேறு டெக்கரேட் பண்ணிங்க? ஓகே. ஓகே சூப்பர். நான் பார்த்தேன் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்த்தேன். நான் வந்து நல்லா இருக்கு. அப்படி வச்சாச்சு. சூப்பர். அங்கிள் அம்மாவுக்கு எத்தனை வயசு? அம்மாவுக்கு இப்பதான் 30 வயசு. 30 வயசு. நான் அப்படிதான் நினைச்சேன். நான் வந்து ஓகே. ஸோ வந்து ஓகே நான் வந்து நான் எல்லா பேரையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி குடும்பமாக அப்போ மீட் பண்ணுறீங்க? எல்லாரும் ஒரே இடம் தான். ஸோ அதனால அப்போ இங்கே நாட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சொன்னால் எல்லாம் ஒன்று பொண்ணு சொன்னால் எத்தனை வருஷத்துக்கு பிறகு? எங்கட மகள்ற கல்யாணத்துக்கு அதுக்கு பிறகு இப்போ மருமகள்ற கல்யாணம். இப்போ அதுக்கு பிறகு 2016க்கு பிறகு இன்னைக்கு தான். சூப்பர். ஸோ வந்து இவங்க தான் வந்து திருமண மணப்பெண். ஸோ நேற்று வந்து சந்தோஷமாக வந்து மெகந்தி எல்லா ஃபங்க்ஷனும் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த கையோட வந்து அம்மாவுக்கு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்கு. ஏன்னா அவங்க யார் யார் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. என் மச்சாள்ற அண்ணனும் அண்ணியும் யூகேல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அப்போ எல்லா பேருமே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டி கூடி இருக்கீங்க அப்படியா? சூப்பர். இன்னும் இருக்கா? இன்னும் வந்து கொண்ட வேலை இருக்கு. ஓகே. அப்போ வேற வேற நாட்டுல இருந்து இன்னைக்கு அப்போ வெளிநாட்டில் இருந்தாலும் இப்படியான ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கொண்டு கூடுறீங்க. ஸோ இப்படியான ஒரு நிகழ்வு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடந்தாலும் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் எல்லாரும் ஒன்றா சேருவீங்க. சூப்பர். ஸோ வந்து நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நாட்டுக்கு வந்தீங்க இல்லை ஒரு வருஷம் வந்து போகிறீங்களா? இந்த வருஷம் நாங்கள் மூன்றாவது தடவை வந்தது. ஓகே சூப்பர். எத்தனை நாள் விடுமுறை நீங்கள் இருக்கவா? நாங்கள் எங்களோட அக்காட மகனுக்கு ஒரு வெடி கொழம்புல நடந்தது. அது போன வியாழக்கிழமை நடந்தது. அதை முடிச்சுட்டு இந்த வியாழக்கிழமை இல்லை. அப்போ டேட் வந்து சரியா போட்டு எடுத்தீங்களா இல்லை அதுவும் அமையுதா? அப்படி அமைஞ்சு. சூப்பர். ஓகே. வந்து ஒரே அந்த மந்த்துக்குள்ள வந்து அப்படியான இதில் வந்து வருது. ஓகே சூப்பர். இந்த அம்மாவோட தம்பி அவங்கள அப்போ எங்க அம்மாக்கு 5 தம்பி. மாமான்னு சொல்ற நீங்க தங்களை தான் இவங்கள மெட்ட சிந்துஜன் அப்பா 4வது. ஓகே. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் பழைய கால படத்துல பார்த்த மாதிரி இருக்கிறீங்க. சூப்பர். உண்மையா அப்படி இருக்கிறீங்க. அந்த காலத்துல பாட்டெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்ப அம்மாவுக்கு படிச்சு நீங்க படிச்சதுல வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுங்க பாவம். உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு நிறைய பாட்டு படிச்சிருப்பாரு. என்ன உங்களோட கணவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பாடல்கள் வந்து பாடுவார் தானே? அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? எங்களுக்கு வயது 76. அம்மாவுக்கு அதே சேம் ஏஜ். காதல் திருமணமா இல்ல வீட்டால பார்த்தது? வீட்டால பேசி. ஓகே. அப்படியே வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓகே. அண்ட் வந்து இது வந்து பவானியோட சொந்தக்காரா. பவானி அதாவது உங்களோட அம்மா எனக்கு உண்மையில வந்து முறையெல்லாம் வந்து தெரியாது. இவங்க தான் வந்து படபடன்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க வீட்டை வச்சு. என்னெல்லாம் வந்து முறை சொல்லி ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தது அது. ஸோ அப்படி உங்களோட பேரு உங்கள்கிட்ட நேம்? பவானி. சேம் நேம். அதாவது நம்மளோட அம்மாடதும் இந்த அம்மாவோட பேர் வந்து ஒரே பேர் வந்து. எங்கள்ட அம்மாலாம் தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? தெரியுமா? இப்போ பழகம் பக்கம்லாம் வந்துருக்கீங்களா? பக்கம் வரல. பக்கம் வந்து தெரிஞ்சிருக்குது. ஓகே சூப்பர். அப்போ அவங்களும் வந்து மகளன். ஓகே. ஸோ எல்லாரும் வந்து இப்போ ஒன்று கூடியிருக்காங்க. இப்போ வந்து லஞ்ச் எடுத்துக்கொள்ள போகிறாங்க. நீங்களும் எடுக்கலாம். ஓகே. நீங்க எடுத்தா நீங்களும் எடுக்கலாம். ரைட். ஓகே. மகனுக்கும் போட்டு எடுங்களா? நீங்க அப்படி போட்டு தர மாட்டீங்களா? போட்டு தாங்க. உங்களுக்கு எடுத்து எனக்கு அம்மா போட்டு தர போறாங்க. உங்களோட ஆனால் தான் கூட தான் சாப்பிடுறது. ஓகே. ஸோ வந்து லஞ்ச் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம். அங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறார் அந்த சிக்கன். ஸோ அந்த சைடு வந்து இது இது கோழி. ஓகே. சிக்கன். ஓகே. ஃபிஷ். ஆடு. கலியாக்கறி. கச்சி கறி சமைச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து வெங்காய சம்பல் அவ்வளோ வச்சுருக்காங்க. வெரைட்டியாக இருக்குது. சிக்கன், ஃபிஷ் அண்ட் மட்டன். அப்புறம் வந்து துவையல் கறி, அதாவது பச்சை துவையல் கறின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி வந்து வெங்காய சம்பல். ஸோ அவ்வளோமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ விருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்பொலி விருந்து அப்படின்னு சொல்லணும். அதாவது அங்கள் என்னென்ன விரும்பி சாப்பிட்ற நீங்கள்? மட்டன், ஃபிஷ், மீன், வெங்காய பொரியல், வெங்காய சம்பல், துவையல் கறி. அப்போ நீங்கள் சிக்கன் சாப்பிடலை? சிக்கன் சாப்பிடுங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சிக்கன்லாம் வெறுத்து போன ஒரு சாப்பாடு வந்து அவங்களுக்கு அழுத்தே போயிட்டு சாப்பிட்டு. ஸோ மட்டன்
பீஃப் இது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு சாப்பிடுவாங்க. நம்மளும் கண்டினியூ பண்ணோம். வட்டிலப்பம் ஜப்னாஸ் ஐட்டம் இருக்குது தானே இல்லையா? ஓ, அதாவது இங்கே பக்கம் கூடுதலாக மோஸ்ட்லி முஸ்லீம்ஸோட ஹோட்டல்லாம் போனால் வந்து வட்டிலப்பம் வந்து இருக்கும். அது வந்து ஸ்பெஷல். அப்போ இங்கேயும் வந்து வட்டிலப்பம் இறக்கியாச்சு. ஸோ வட்டிலப்பம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சாப்பிடுங்க நீங்கள். வட்டிலப்பத்துக்குள்ள என்னென்னலாம் போட்டு செய்கிறவங்களுக்கு தெரியுமா? முட்டை, மொஷித்தூள், தூள் கட்டி, பால் 3 தானே? தேங்காய் பாலா? அது சரி. சரி, அப்போ சாப்பிடுங்க. சரி சரி சரி. அங்கே போட்டு சரி, அங்கே சொல்கிறாரு அங்கே. நீ வந்து இந்த இந்தியன் யூடியூப் குக்கிங் சேனல் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் புள்ளையா சொல்ற. அப்படி இல்லை, நான் யூடியூப்ல பார்த்ததே நம்ப மாட்டேன். ஓ, பேட்டே பொண்ணு சொல்றதா பெட்டிங் பொண்ணு சொல்றதா 35வது திருமணம் நடக்க போதா சொல்லி தெரியாது. நேற்று வந்து மெகந்தி ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சுது. அங்கே பார்த்தீங்களா மறுபடியும் திருமணம். 35வது திருமணத்தை வந்து திரும்ப சிறப்பாக வந்து நடத்த போறாங்க. எதை பெரிய கட்ட இது ஓகே. ஸோ கெத்தாங்க போட்டோங்க. ஓகே. ஸோ வந்து ஃபயர் கேக் தான் வந்து எடுத்திருக்காங்க. அது ஃபயர் முடிஞ்சுது பாதியிலே. பார்த்த உடனே எந்த ஹீரோயினை பார்க்குற மாதிரி இருக்கு உங்களுக்குலாம்? எப்படி கமல் குஷ்பா. அதாவது இங்கே இருக்கிறவங்க ட்ரீ சொல்ல முதல்ல வந்து அங்கே அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, கமல் குஷ்பா. ஸோ அப்போ அங்கே வந்து குஷ்பான்னு சொல்லி தான் வந்து லவ் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஃபேவரட் சாங் ஒன்று இருக்கணுமே. அது சொல்ல மாட்டாங்க. ஸோ கமல் அண்ட் குஷ்பு எப்படி கெத்த நினைக்கிறாங்க பாருங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Okay. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you. Happy birthday to you. அப்படி இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாப்பா, வாங்க. ரைட். அப்படியே வீட்டுடுங்க. அம்மாவுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் ஒன்று கிடைச்சிருக்கானே. பெரிய கிஃப்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. ரைட். அப்படியே திருப்பி பாப்போம். இங்க 2 பேரும் பாப்போம். கொஞ்சம் கை வைங்க. ரைட். அங்க கொஞ்சம் இங்க பாப்பா மாமா. நீங்க எதை கொடுக்க சொல்றீங்க? அங்க கொடுத்தத திரும்ப கொடுக்க சொல்றீங்களா? அதையும் கொடுக்க தான் சொல்ல பாரு. சரி, அங்க தான் இத கொடுக்கறேன்டா, கொடுங்க. ஓ, அங்க இந்த போட்டோகிராஃபர் வந்து பாத்துக்கொள்ளுங்க. அடிக்கடி நிறைய ஃபங்க்ஷன்ல கூட்டிட்டு போகலாம். இப்படியா நிறைய கிஃப்ட் வந்து கிடைக்கும். அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு கிஃப்ட்டுக்கு. ரைட். ஓகே. ஸோ அவங்களோட ஃபேமிலி, அதாவது இப்போ சொல்கிறோம் யார் யார் அப்படின்னு சொல்லி, அம்மாவோட மூத்த மகன் அண்ட் வந்து மகள், மருமகள் அண்ட் வந்து மருமகன். ஸோ நாளைய தம்பதிகள் வந்து இந்த சைடில் வந்து இருக்கிறாங்க 2 பேரும் தான் அவங்கள்ட்ட ஃபேமிலி. இப்படிப்பட்ட கணவன் அமைவதெல்லாம் வரும். மருமகன் வெயிட்டா கேக் கொடுத்தா தான் அங்க வந்து வெயிட்டா கவனிப்புகள் இருக்கும். மருமகன் சிறர். ஓகே, இங்க இருக்கா. ரைட். சூப்பர். அதான் மருமகளை கவனிக்கிறத விட மருமகனை தான் கவனிக்கிறாங்க பாத்தீங்களா? அது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இவங்க தான் அவங்களோட சம்மந்தியாம், அதாவது மணமகனோட அம்மா. ஓகே, சம்மந்தியம்மா. ரைட். இங்க பாருங்க.
அடுத்த கதாநாயகன் மற்றும் கதாநாயகி. நீங்க 2 பேரும் மச்சி நிச்சி தானே? ஓகே, அது எனக்கு டவுட் இருந்தது, ஒரு ஃபேஸ் கட்டா இருந்தது. இந்த சைடில் வந்து மச்சால் மச்சி 2 பேரும், அந்த சைடில் வந்து மச்சான் மச்சா அப்படி. அதாவது ஜெயந்தி அம்மாவோட சகோதரர் பிரதர் தான் வந்து இந்த சைடு வந்து இருக்குது. ஓகே, இது வந்து அவங்களோட அண்ணா ஃபேமிலி. ஆமாம், அண்ணா அண்ட் அவங்களோட ஒய்ஃபு அண்ட் வந்து மகன், மூத்த மகன். ஸோ அவங்களோட ஃபேமிலியில் அப்போ மொத்தம் எத்தனை பேர்? இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, ஆக்கள் மேலே நிற்கிறாங்க. ஓகே, ஸோ மூத்த மகன் மட்டும் நிற்கிறாரு. ரைட். அதாவது அம்மா வந்து 5 ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. ஓகே, அப்போ இப்போ வர சகோதரங்கள் எங்கே இருக்கிறவங்க? கனடாலையும் ஒரு ஆள் பெர்லின்லையும் இருக்கு. அவங்க 2 பேருக்கும் வேற லீவ் சந்தர்ப்பம் கிடைக்கும். ஓகே ஓகே. அதாவது இவங்களோட பவானி அம்மா, இவ வந்து எங்கட மூத்த அண்ணா கொண்ட விட்ட அண்ணாட வைஃபும் மகளும். இவங்களோட பேர் தான் பவானி அம்மா. இவாவும் பவானி அம்மா. அதாவது நம்மள்ட்ட நான் முன்னாடி வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன், அதாவது நம்மளோட மதர் நேம். ஸோ அதுதான் அவங்களுக்கும். மணமகனோட அண்ணா அண்ணி பிள்ளைகள். ஓகே, ஸோ அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. குடும்பம், அதாவது இவங்க 2 பேரும் அண்ணா தம்பி பிரதர்ஸ். ஸோ அவங்கள்ட்ட குடும்பம் தான் இது. பாமன் வச்சிருந்தாலும் வச்சிருக்க போறாங்க கவனம். ஸோ ஓகே, சொல்லி இறக்கிருக்காரு. ஓ, அது எவ்வளோ அழகா இருக்காங்க இந்த கமல்ஹாசனும் குஷ்புவும். பா, எத்தனை வயசு போனாலும் அழகு ஸ்டைலும் அப்படியே குறையாம அப்படி இருக்குது. ஆல் ஃபேமிலிஸ், அதாவது வந்து அம்மாட அண்ணாட ஃபேமிலியும் அம்மாக்கள்கிட்ட ஃபேமிலியும் வந்து இருக்குது இதில். ஓகே, மேலே இப்படியான ஃபங்க்ஷன் வீடுகளெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்படுறது வந்து இப்படியான கேமராமேன்ஸ் தான் வந்து. அதாவது இப்படியான கேமராமேன்ஸால தான் வந்து கடைசியில் அந்த ஒரு ஆல்பம் வந்துட்டு பிரமிக்கிற அளவுக்கு அழகாக வந்து சேர்றது. ஓகே, ஸோ இவங்க யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவோட மருமகள். அதாவது இந்த சைடில் இருக்கிற மருமகள், இந்த சைடில் இருக்கிறது இப்போ வரப்போகிற மருமகன். அண்ட் 2 பேரும் மகள். ஸோ அவங்க 2 பேருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, குஷ்பு சின்ன வயசில், அதாவது 17-18 வயசில் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது. அதாவது அம்மாவுக்கு அந்த ஒரு கூடுதலான ஒரு அழகு சேர்க்கறது வந்து அந்த முகத்தில் இருக்க சன்கிளாஸ் தான் வந்து. அம்மா வச்சு எந்த ஆங்கிள்லாம் ஃபோட்டோ எடுக்கலாமோ அந்த ஆங்கிள்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அம்மாவோட வெட்டிங் நடந்தப்போ கூட இந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. இப்போ வச்சு செய்கிறாரு கேமராமேன். அவங்க டயர்டானாலும் வந்து ஃபோட்டோகிராஃபர் இவர் விடுற மாதிரியே இல்லை. நீலாம்பரி ஸ்டைல்லேருந்து குஷ்பு ஸ்டைல்லேருந்து எல்லா ஸ்டைல்லையுமே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் வந்து நடத்திட்டே இருக்கிறாங்க. பாவம் ஐயா, விடுறாங்கல்ல, அவங்க விடுறாங்களே இல்லை நீங்கள் அவரை விடுற இல்லைன்னு சொல்லி தெரியல. எல்லா ஆங்கிளும் எல்லா ஸ்டைல்லையும் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, கமல் வந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கு, வேற ஒன்றுமே தெரியாது. நீங்க என்னவோ செய்யுங்க, நான் இங்கே சாக்லேட் சாப்பிடுறோம். கமலுக்கா? ஓகே, முதல்ல வந்து என்னோட சார்பில் கேக் கொட்டி ரைட். ஓகே, என்ன சொன்னால் உண்மையில் இன்றைக்கு தான் வந்து அறிமுகப்படுத்தி கொண்டது வந்து ஜெயந்தி அம்மா மூலம் வந்து. அண்ட் வந்து முன்னாடி உங்கள் வீடியோ பார்த்துன்னு சொல்லி சொன்னாங்க வந்து. ஏதாச்சும் ஒரு வீடியோ ஞாபகம் இருக்கா? உண்மையில் எல்லாமே ஞாபகம் இருக்கும். உடனே கேட்டிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் கதிராம வீடியோவில் இருந்து அதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண. நான் கிட்டத்தட்ட என்னுடைய பொழுதுபோக்கே யூடியூப் தான் பார்ப்பேன், எல்லா யூடியூப்பும் பார்ப்பேன். ரைட். அண்ட் இந்த ஒரு திருமணம் ஃபங்க்ஷனுக்காக வேண்டி உங்களோட ஃபேமிலியாக அன்றைக்கு கொண்டு கூறுறீங்க. ஓகே, அண்ட் இந்த ஒரு வேட்டை ஃபங்க்ஷன் வந்து இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எதிர்பார்க்கல. ஓகே, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஸ்ரீலங்காவில் இப்படி கேக் கட் பண்ணி கொண்டாடுறீங்க? உண்மையை சொல்லணும்னா நான் என் பெர்லினில் தான் என் பிள்ளைகள், ஸ்ரீலங்காவில் என் லைஃப்பில் நான் இப்படி எல்லாம் பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடல. என் பிள்ளைகள் பிறந்த பிறகு என் பிள்ளைகள் பர்த்டே செய்திருக்கிறேன்.
ஓகே, அப்ப லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ரீலங்காவில் கேக் வெட்டுறீங்க. ஓகே, அப்ப இலங்கையில இருந்து இலங்கையில் எத்தனை வயசுல இங்க இருந்து வெளியில அவுட் கண்ட்ரி போனீங்க? 88ஆம் ஆண்டு போனேன். 88 பண்ணுவாங்க. அந்த டைம்ல இப்படி எல்லாம் பெருசா கொண்டாட மாட்டாங்க. பேட்டை எல்லாம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பெருசாலாம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. சும்மா விஷ் பண்ணிட்டு கோயிலுக்கு காலையில போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு அந்த 2000 ஆண்டு அதுகளுக்கு பிறகுதான் வந்து இதெல்லாம் வந்து இதோ ஒரு ட்ரெடிஷ்னலாக வர ஆரம்பிச்சது வந்து இப்படி கேக் கட் பண்ணுறதுலாம் வந்து. ஸோ ஃபாரினா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எப்போவுமே வந்து இருந்து கொண்டிருக்கிறது. அண்ட் அதே மாதிரி தான் வந்து அவங்களோட ஃபெமிலியால் அங்கே வருஷம் வருஷம் கட் பண்ணுறது. ஆனால் இங்கே வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. ஓகே, சூப்பர். ஸோ நாளைக்கு வந்து வெட்டிங் நடக்க போகுது. அண்ட் வந்து மகள் எந்த அளவுக்கு வந்து வழி கொடுத்துருவாங்களோ அதை விட நீங்கள் தான் வந்து பியூட்டி பார்லருக்குலாம் போய் ஃபேஷியல்லாம் முடிச்சு இன்னொரு மணப்பெண் மாதிரி இருக்கிறீங்க இல்லையா? அவன் அப்படித்தானே சொன்னாங்க. அப்படி இல்லையா? போறது இல்லையா? மேக்கப் பண்றது என்னுடைய மொத்தல கிடையவே கிடையாது. போனா ஓகே, சூப்பர். வேற ஓகே. அப்ப இந்த வேட்டை இந்த வருஷம் இங்க செலிப்ரேட் பண்றத பற்றி உங்களோட கருத்து? இது வந்து எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சின்னு நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா நான் எதிர்பார்க்கல. ஆனா உண்மையை சொல்லணும்னா இதுக்கு பின்னால இந்த மருமகன் ஃபேமிலி ஃபுல்லா இருக்கு. அவதான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கினேன். சரி, நான் நெடுக சொல்றேன். நான் எனக்கு விருப்பம் பர்த்டே செய்யன்னு சொல்றேன் நான். ஆனா ஐடியா வந்து அவைக்கு 60 செய்யறது தான் பிளான். 60. ஆனா அதை இந்த வருஷம் இப்படி செய்வின மட்டும் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ எத்தனாவது வயசு? இப்போ 59. 60 பிறந்த நாளுக்கு தான் பிளான் பண்ணது. ஆனா 60 வந்து எனக்கு இல்லை, என்னுடைய வீட்டுக்காரனுக்கு 60 இந்த வருஷம். அங்களுக்கு அது எனக்கு சிறப்பாக செய்யணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கு. அவங்களோட பர்த்டே. ஓகே, இப்போ கன்னியஸ் இந்த வாராங்க. ஸோ வந்து இது வந்து லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பர்த்டேயா இருக்க போகுது. ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து அவங்க கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதுவும் வந்து மகளோட பிறந்த நாளுக்கு வெட்டிங் நாளுக்கு முதல் நாள். ஸோ இனி எத்தனை வருஷம் போனாலும் உங்களோட பிறந்த நாள் அதுக்கு அடுத்த நாள் வந்து மகளோட வெட்டிங் நாள். சூப்பர். ஸோ ரெண்டும் வந்து பக்கத்து நாள் வந்து வேற என்ன சொல்றது வந்து இந்த நாட்டில் வந்து மகனோட வெட்டிங் வந்து எங்க செய்தீங்க? மகனோட வெட்டிங் வந்து அங்கே நடந்தது. இப்போ மகளோட வெட்டிங் வந்து இங்கே நடக்க போகுது. அப்போ அதொட்டி உங்கள்கிட்ட கருத்து? இது வந்து என்ன சொல்றது, திடீரென்று நினையா பிரகாரமாக ஒப்பேற்றப்பட்ட இந்த திருமணம். நான் போன வெக்கேஷனுக்கு வந்து நான் போன வருஷம் வந்த இடத்துல தான் நான் அவரை சந்திக்கிற சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. ஒரு மாதம் எங்களோட வேனில் பயணம் செய்தவர். எனக்கு மனசார விருப்பம் இருந்தது. ஆனால் நான் மகள்கிட்ட அதை பற்றி நான் கதைக்கல. ஆனால் அவள் பிறகு கேட்டதுக்கு சம்மந்தம் கேட்ட அவள் தனக்கு விருப்பமாக இருக்கு. ஓகே ஆகல. நானும் வெறும் சம்மதத்தோட இதை நாங்கள் முடிச்சோம். ஓகே பண்ண சூப்பர். அண்ட் இந்த ஒரு ஸ்போர்ட்டில் நீங்கள் நிற்கணும்னு சொல்லி நினைச்சு இன்றைக்கு இந்த இடத்துல இல்லாதவங்களுக்கு யார்? என்னுடைய பெற்றோர், அம்மா அப்பா இல்லை. மற்றது இப்போ என்னுடைய சகோதரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. அதாவது இப்போ எங்கெங்கிறது வந்து கொண்டிருக்காங்க? 2 பேரும் ஜெர்மனில் இருந்தால் நான் ஒரு ஆள் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு ஆள் கிளம்புலேருந்து வந்துருக்கேன். நாங்கள் எல்லாரும் வெளியில தான். நாங்கள் ஒருத்தரும் இங்கே இல்லை. ஸோ அப்பதான் நான் கேட்டேன் ஜெயந்தியம்மா கிட்டையும் வந்து கேட்டேன். வந்து ஜெயந்தியம்மா வாங்கல இடத்துக்கு வாங்க ஜெயந்தியம்மாட்ட வந்து கேட்டேன். வந்து உங்கள்கிட்ட ஃபேமிலி இப்போ எப்போவே இருப்பாங்க. ஸோ அதனால மாப்பிள்ளையர் ஃபேமிலி இங்கே. அப்போ இங்கே வெட்டிங் பண்ணால் அங்கே இருக்கிற ரிலேட்டிவ் கோவிக்க மாட்டாங்களா அப்படி சொல்லி கேட்டதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க எல்லாரும் வந்து வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபேமிலிகள் வந்து அப்படி தான் கூடுதலாக வந்து இருப்பாங்க. காலமானது என்ன 92 அங்கே வந்துட்டினோம். ஓகே, அதுக்கு பிறகு காலம் இருந்து இப்போ 2 வருஷம் அம்மா காலமாகி அப்பா கொஞ்சம் கூட 2-4 வருஷம் ஆச்சு. ஓகே. ஸோ உண்மையில சந்தோஷம். இப்படி ஒரு பிறந்தநாள் வந்து இங்கே அவங்க கொண்டாடினது வந்து இது வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பேட்டையாக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் வந்து சந்தோஷம். அண்ட் அம்மா தான் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த வகையில் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அம்மா வந்து எவ்வளோ ஷாப்பிங்லாம் போய் வச்சிருக்காங்க தெரியுமா? நாளைக்கு வந்து பாருங்க வெட்டிங் போயிட்டு யார் கலக்குறாங்களோ இல்லையோ. சில விஷயங்கள் பொய்யெல்லாம் சொல்றீங்க. யூடியூபர்னாலே அப்படித்தானே 25 சொல்லி விட்டீங்களே. யூடியூபர்னாலே உண்மை மட்டுமே பேசுற யூடியூபர் யார் இருக்கா? அதானே நானும் ஒரு யூடியூபரா இருந்தாலும் நான் போய் சொல்லக்கூடாது. இது அதாவது இந்த விஷயத்துல போய் சொல்லல. எல்லா யூடியூபர்ஸுமே எல்லா டைம் வந்து உண்மைதான் பேசுவாங்கன்றது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம். கூட்டாளியை தான் சந்திக்க கிடைக்கும். வருவார் நாளைக்கு அப்படிதானே. ஓகே. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷம். இன்வைட் பண்ணதுக்கெல்லாம் அம்மாவோட சார்பில் வந்து எங்களை சார்பில் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்றோம். நாளைக்கு வெட்டிங் வீட்டில் வந்து சந்திப்போம். ஓகே, பாய்னு சொல்லிவிடுங்க. அப்படின்னா பாய்.